வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் மனிதர்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கற்றுத்தருகிறது இந்த வாழ்க்கை. இயேசுவின் சிலுவை பாதை மனித வாழ்வின் அனுபவம்தான். ஆம், அது மனித வாழ்வின் அன்றாட அனுபவம்தான். சிலரின் துன்பங்கள், சிலரின் தோல்விகள், சிலர் வாழ்வில் வருகின்ற ஏமாற்றங்கள், சில மனிதர்கள் தருகின்ற தொல்லைகள், சில நேரங்களில் குடும்பத்திலும் சமூகத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் அவமானப்பட்டு நிற்கின்ற தருணங்கள் என மனித வாழ்வு ஒரு சிலுவை பாதைதான். ஆனால் இந்த சிலுவை பாதை தோல்வியின் பாதை அல்ல, வெறும் துன்பத்தின் பாதை மட்டுமல்ல. இது இயேசுவின் பாதை, துன்பங்களை சுமக்கும் பாதை, தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் பாதை, அவமானங்களை தாங்கிக் கொள்ளும் பாதை. மனிதன் தனக்குள்ளே போராட வேண்டும், தனக்கு தானே வெற்றி கொள்ள வேண்டும். அந்த வெற்றியின் ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த சிலுவை பாதை. இயேசுவே, உம் பாடுகளோடு பயணம் செய்யும் நல் மனதை தாரும். ஆமீன். இயேசுவே, உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவே, சமூக பொறுப்பில்லாமல் ஆட்சி அதிகாரங்களுக்கு தூபமிட்டு நீதியை வளைத்து உண்மையற்றவர்களாய் வாழ்ந்த நாட்களுக்காக மனம் வருந்துகிறோம். நீதி நேர்மைக்காய் வாழும்போது எதிர்கொள்ளும் சவால்களை வீரத்தோடு சந்திக்கும் திறனை எம்மில் விதைத்தருளும். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசுவே, ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் வேண்டுமெனில் சமூக ஏற்றத்தாழ்விற்கு எதிரான குரல் கொடுக்க வேண்டும். ஏழைகள் வதைக்கப்படுவதால் உம் தெய்வீக சாயல் சிதைக்கப்படுவது எம் கண்முன் தெரிகிறது. மனிதத்தை மண்ணில் புதைக்கும் உலகை படைக்க எம்மை அர்ப்பணிக்கும் ஆற்றலும் மனமும் தாரும். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறையாக தரையில் விழுகிறார். இறைவா, எம்மை எழவிடாமல் அமுக்கும் எல்லா தீமைகளையும் நீக்க நீக்க அவைகளிலிருந்து விலக விலகவே தெய்வீகம் தெரியும் என்பதை இப்பொழுது உணர்கிறோம். வீழ்வது இயற்கை என்றாலும்
அந்த பலவீனத்தில் படுத்து விடாமல் எழுச்சியோடு எழுந்து நன்மையின் திசை நோக்கி நாங்கள் நடக்க புதிய மனமும் கால்களும் தாரும். 4ஆம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். இயேசுவே, இரத்த உறவை விட லட்சிய உறவு உயர்ந்ததென்பதை உம் தாயின் சந்திப்பின் மௌனம் எங்களுக்கு சொல்வதை இதுவரை உணராமல் இருந்துள்ளோம். சமூக பொறுப்பில்லாமல் இருக்கும் வாழ்வு நிலையை மாற்றி பொதுப்பணி புரிவோரின் ஊக்கமாய் எம்மை மாற்ற வரம் தாரும். 5ஆம் நிலை, இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். இயேசுவே, எனது நிறைவையும் பாதுகாப்பையும் தேடிய நான் அடுத்தவரின் நிறைவையும் பாதுகாப்பையும் பற்றி கவலைப்படாத நாள்களை நினைத்து வருந்துகிறேன். சமூக கூட்டு வாழ்வில் துன்பமும் இன்பமும் பகிரப்பட வேண்டியவை என்ற உண்மையை என் உள்ளம் இன்று ஏற்கிறது. தீவு போல் நான் தனித்திருக்காமல் பிறர் வேதனையில் சேவை மனம் கொண்டு வாழ வரம் தாரும். 6ஆம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். இயேசுவே, காலத்திற்கொவ்வாத கலாச்சாரத்தின் போலி தெய்வீகத்தை மறுப்பதும் மாற்றி அமைப்பதும் எம் கடமை. அதுவே எம் லட்சியம் என்பதை உணர்கிறோம். இயற்கை காக்கப்படவும், பெண்மை போற்றப்படவும், சமத்துவ சமூகம் சுடர்விடவும், மக்கள் துயர் துடைக்கும் மனம் பெறவும் எம்மை மாற்றி வடிவமைத்தருளும். 7ஆம் நிலை, 2ஆம் முறையாக இயேசு கீழே விழுகின்றார். இறைவா, சுயநலம், அளவற்ற ஆசை இவற்றின் மயக்கத்தில் மனசாட்சியை மறந்து மனிதரை சிறுமைப்படுத்திய நிலைக்காக வருந்துகிறோம். சக மனிதனின் வியர்வையில் உரிமையில் எம் வாழ்வை வளப்படுத்துவது குற்றம் என்பதை உணர்கிறேன். எம் உழைப்பில் உயர்வு காணவும், ஏழைகள் சுபிட்சம் பெறவும் எம்மை நெறிப்படுத்த எமக்கு அருள் தாரும். 8ஆம் நிலை, இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவே, தன்னலத்தை போற்றி பிறர் நலத்தை புறம் தள்ளும் பண்பு எம்மில் வேறிருக்கப்பட வேண்டும். உலகின் அழிவுக்கோர் ஆதாரமாய் நாங்கள் வாழாமல் இயற்கையையும் மானுடத்தையும் மதித்து வாழும் ஆற்றல் எம்மில் ஒளிர வரம் தாரும். 9ஆம் நிலை, 3ஆம் முறையாக இயேசு கீழே விழுகின்றார். இறைவா, உரிமை மீறல்கள், உறவு மறுப்புகள், பொருட்கள் மோகம், எந்த வழியிலாவது பணம் சேர்க்கும் ஆசை, இவைகளால் பின்னப்பட்ட வலைகளுக்குள் விழுந்துள்ளதால் கவலைகள் எங்களை வாட்டுகிறது. நீதி இல்லா செயல்களால் நிம்மதி பறிபோகிறது என்று தெரிந்தும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் மனச்சாட்சியற்று வாழும் இழிநிலையை இதயங்களிலிருந்து மாற்ற வரம் தாரும். 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடைகளை களைதல். இயேசுவே, பொய்முகங்களை, போலி மனசாட்சியை எமக்குள் ஏற்காமல் யதார்த்த வாழ்வுக்கு மதிப்பு தந்து எம்மை அடிமைப்படுத்தும் ஆணவம், பொறாமை குணங்களை மாற்றி சமூக விளிம்பில் வாழ்வோரின் சுபிட்சமாக எம்மை மாற்றும் வரம் தாரும். 11ஆம் நிலை,
இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். மானுடத்தின் அகப்புற விடுதலையை பற்றிய பார்வை பெற அழைக்கும் இறைவா, வாயும் வயிறுமே வாழ்வென்றில்லாமல் வரலாறு தெரியா தற்குறியாக நான் இருக்காமல் உம் இறையாட்சியின் லட்சியங்களை எனதாக்கி எம்முள் இருக்கும் குறைகளை மாற்றி வாழ வரமருளும். பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறைவா, உலக மாயைக்குள் புதைந்து கிடக்கும் எங்கள் கரங்களில் இரத்த கரையோடு இருப்பதை உணர்கிறோம். சமூக மாற்றத்திற்காக பலியான உன் சீர்திருத்த சிந்தனையின் உண்மையை உணராமல் மந்த உணர்வோடு இருக்கும் எம் நிலையை மாற்றி அகிம்சையையும் அமைதியையும் ஆளும் சமூகம் படைக்க எமை பலியாக மாற்றி வரம் தாரும். 13ஆம் நிலை. இயேசுவை அன்னையின் மடியில் கிடத்துகிறார்கள். அம்மா மரியே, வியாகுல தாயே, உம் அன்பு மகனை மீட்பின் பலியாக்கி உலக தீமைகளுக்காக நாங்கள் மனம் வருந்த வேண்டுமென்று மொழிந்தீரே. நாங்கள் வாழும் கொஞ்ச காலத்திலும் வாழ்வின் பொருளுணர்ந்து அர்த்தமுள்ள தியாக வாழ்வு வாழ எமை வழி நடத்தும். 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைத்த இறைவா, உலகத்திற்கு பொது உடைமையை பிரகடனம் செய்தவரே, உமது சாவு எங்களை புது வாழ்வுக்கு அழைப்பதை உணர்கிறோம். எம் தீய குணங்களுக்கு கல்லறை கட்டிவிட்டு நன்மைகளுக்கும் உண்மைகளுக்கும் உறவுக்கும் உமக்கும் சாட்சிகளாக எமை மாற்று அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த சிலுவை பாதை எங்கள் வாழ்விற்கான வெளிச்சத்தை தருகிறது. இருள் நிறைந்த வாழ்வு ஒளிமயமாக மாற உம் பாடுகளை தியானிக்கிறோம். பாவம் நிறைந்த வாழ்வு பரிசுத்தமாக உம் பாடுகளை தியானிக்கிறோம். அடிமைப்பட்டு போயிருக்கிற வாழ்வு விடுதலை வாழ்வாய் மாற உம் சிலுவை பயணத்தோடு தொடர்கிறோம். இயேசுவே, உம் பாத சுவடுகளில் பயணிக்கும் வரம் தாரும். ஆமீன்.